அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, இவர் அவள் அருகில் வரும்போது அவர் வாயிலிருந்து துர்நாற்றம் வீசுகிறது. அதை அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவருடைய வாய் துர்நாற்றம் வருவதை உணர்ந்த அவள் உடனே சமையலறைக்கு செல்கின்றாள். அங்கே 10 சப்போட்டா இலை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஒரு டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அடுப்பை பற்ற வைத்து அதில் ஒரு பாத்திரம் வைத்து அந்த பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றப்படுகிறது. அடுப்பில் உள்ள பாத்திரத்திலே உள்ள தண்ணீரில் அந்த சப்போட்டா இலைகள் போடப்படுகின்றன. அடுப்பில் உள்ள பாத்திரத்தில் சப்போட்டா இலைகளை போட்ட பின்பு மஞ்சள் தூள் போடப்படுகிறது. பிறகு அந்த பாத்திரத்திலே, அடுப்பிலே உள்ள பாத்திரத்திலே தண்ணீர் ஊற்றி அதில் சப்போட்டா இலைகள் போடப்பட்ட பிறகு, அந்த பாத்திரத்தில் மஞ்சள் தூள் போடப்பட்ட பிறகு அதிலே அந்த உப்பு போடப்படுகிறது. பாத்திரத்திலே உள்ள அந்த சப்போட்டா இலை, மஞ்சள் தூள், உப்பு ஆகிய இவை மூன்றும் போடப்பட்ட கலவை அந்த நீரிலே நன்கு கொதிக்கிறது. கொதிக்க வைத்த அந்த சப்போட்டா இலை சாறு பாத்திரம் கீழே இறக்கி வைக்கப்பட்டுள்ளது. அடுப்பிலே உள்ள பாத்திரத்திலே சப்போட்டா இலைகள், மஞ்சள் தூள், உப்பு ஆகியவற்றை அவள் போடுகின்றாள். அந்த காட்சி இறக்கி வைத்த அந்த பாத்திரத்திலே உள்ள அந்த காய்ச்சிய அந்த சப்போட்டா இலை சாற்றினை அவருக்கு குடிக்க கொடுக்கிறாள். அவள் கொடுத்த அந்த சப்போட்டா இலை சாற்றினை வாயில் ஊற்றுகிறார். அதை கொப்புளிக்கின்றார். வாய்க்குள்ளேயே வைத்து கொப்புளிக்கின்றார். கொப்புளித்த அந்த சப்போட்டா இலை சாற்றினை கீழே உமிழ்கின்றார், துப்புகின்றார். அந்த சப்போட்டா இலை, மஞ்சள் தூள், உப்பு போட்டு காய்ச்சிய அந்த சப்போட்டா இலை சாற்றினை வாங்கி குடித்தவர் சிறிது நேரத்திலே அவருடைய வாய் துர்நாற்றம் நீங்கி இருவரும் சிரித்து பேசி மகிழ்கின்றார்கள். இப்படியாக இந்த சப்போட்டா இலை பல்வலியை போக்கும் அருமருந்து, அதே சமயத்திலே வாய் துர்நாற்றத்தையும் போக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்தாகும். அறிவீர்களாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.